ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டோட புதிய ஹோஸ்டான விஜய் சேதுபதி சாருக்கு இப்படி ஒரு நிலைமை கண்டிப்பாக வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலாம். கமல் சாருக்கு பதிலாக விஜய் சேதுபதி சாரை ஏன்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எல்லோருடைய கருத்துமே இருக்குது. ஆரம்பத்திலேயே விஜய் சேதுபதி சார் பேசுறது எல்லாமே நல்லா இருக்குது, அவருடைய யதார்த்த மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதுதான் அவருடைய ஸ்டைல் அப்படின்ட்டு பேசிட்டு வந்த விஜய் டிவியும் பிக் பாஸ் டீமும் அப்படியே இப்போ விஜய் சேதுபதி சாருக்கு அகெயின்ஸ்டாக மாறி இருக்காங்க. அப்படி என்னதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முழு வீடியோ போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு என்ன நடந்தது, என்னுடைய சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும். காரணத்தை கொண்டும் விஜய் சேதுபதி சாரை வந்து பாதியிலேயே இருந்து தூக்க முடியாது. அதே மாதிரி விஜய் சேதுபதி சாரை நினச்சாலும் பாதியிலேயே வெளியேறி போகவும் முடியாது. அதுபடி தான் அக்ரிமெண்ட் பண்ணி 2 பேருடைய சைடுமே சைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ அதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சாரோட யதார்த்தம் மக்களுக்கு ரொம்ப நக்கல் நையாண்டித்தனமாக பேச்சில் வந்து பயங்கரமாக தெரிஞ்சிருக்கு. ஒரு மேடை நாகரிகம் இல்லாமல் நடந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷோவை வந்து எப்படி வழிநடத்தி கொண்டு போகிறதுன்னு தெரியாது இவருக்கு. தான் ஒன்று செய்ய சொன்னால் அவர் போக்கில் அவர் வேற ஒன்று செய்கிறாரு. சரி, இதுக்கு என்னதான் ஒரு முடிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் தேடிட்டு இந்த டீமில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விஜய் சேதுபதி சாரை கூப்பிட்டு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் நீங்கள் கேட்கணும், பிரேக்கில் என்ன கண்டென்ட் சொல்கிறோமோ அதை மட்டும் தான் நீங்கள் பேசணும், ஒரு சில வார்த்தைகளை போட்டுக்கலாம் ஆனால் கண்டென்ட்டை மாற்றக்கூடாது, கண்டஸ்டன்ஸ் அவமானப்படுத்த மாதிரி நீங்கள் எதுவும் நடந்துக்கக்கூடாது, அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி எதுவும் பேசிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்புனாங்களாம் போன வீக்கு. அதன் மூலயமா நடந்தது தான் இந்த ஆமாம் தானே அப்படின்ற விஷயம். 1 மந்த்தாக விஜய் சேதுபதி சார் வந்து அவருடைய கருத்தை மட்டுமே பேசிக்கிட்டு போயிட்டு இருந்தவர் இப்போ டீமோட பேச்சை மிங்கிள் பண்ணி பேசுகிறது அவரோட பேச்சிலேயே க்ளீனாக தெரியுது. ஸோ இந்த இடத்துல தான் கமல் சார் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் இனிமேல் இந்த இடத்துக்கு வந்து கமல் சார் வருவாருன்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம்தான். ஆனால் அகெயின் டீம் வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரை அப்ரோச் பண்ணதாக தகவல்கள் வெளியேற்று இருந்தது. பட் அது வந்து உண்மையா அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரியாது. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் கமல் சார் வர முடியாது அப்படின்றது வந்து ரொம்ப உறுதியான ஒன்று, வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் விஜய் சேதுபதி சார் வந்து எப்படி வழிநடத்திட்டு போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஆடியன்ஸ் அட்ராக்ஷன் அப்படின்றது வந்து இந்த ஷோவோட முக்கியமான ஒரு பார்ட்டான்னு சொல்லலாம். அதை வந்து விஜய் சேதுபதி சார் பார்த்திங்கன்னா நல்லாவே கடைப்பிடிச்சிருந்தார். இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் கமல் சார் வந்து வருவார் பேசுவார், ஆனால் அந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் அட்ராக்ஷன் இருந்ததில்லை. ஆனால் இந்த ஷோவுக்கு ஒருவேளை கண்டென்ட் பார்த்தாம தான் ஆடியன்ஸ் அட்ராக்ஷன் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? விஜய் சேதுபதி சாருக்கு பதிலாக கமல் சார் இருந்திருக்கலான்னு நீங்களும் நினைக்கிறீங்களா? இல்லைன்னா அவருக்கு பதிலாக வேறு யாராவது ஹோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா அந்த நபர் யார் அப்படின்ற வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.